guys, welcome to Cooking World Studio. விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. கொல்கட்டை செய்கிறது தான் தமிழ்நாட்டோட பழக்கம். அதனால இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஹெல்தியான, கொஞ்சம் கூட கலரே சேர்க்காம, அதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொண்டக்கடலையில நம்ம கொல்கட்டை செய்ய போறோம். ஒரே ஒரு கொண்டக்கடலையை ஊற வச்சு நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது என்னன்றதை போட்டுட்டு வரேன். இன்னைக்கு நம்ம கார கொல்கட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறது. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில நம்ம இதை செய்ய போறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இந்த கொண்டக்கடலை நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அந்த ஜார்ல கொண்டக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, நான் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லா பேஸ்டா அரைக்கல. பாருங்க, அரைச்ச கலவையை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டஃபிங்கை தான் நம்ம மாவுக்குள்ள வச்சுட்டு வேக வைக்க போறோம். எல்லாரும் வெள்ளை கொல்கட்டை தான் செய்யறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பாலக் வச்சு கொல்கட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ரொம்பவும் ஹெல்தியான, விநாயகருக்கு பிடிச்சமான கொண்டக்கடலையை வச்சுட்டு கொல்கட்டை செய்யறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாவு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு பாலக் எடுத்திருக்கேன். பாலக்கை நல்லா சுத்தம் பண்ணி அதுல இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்க போறேன். இதை நம்ம அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வரணும். இதுல நான் எதுவுமே சேர்க்க போறதில்ல, அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வர போறேன். பாருங்க, நான் அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாலுக்கு, அதில் கொட்டி நல்லா பிசக்கி எடுக்க போகிறோம். எப்படி பிசக்க போகிறோம்னா, நம்ம இடியாப்பத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பிசக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பிசக்கி எடுக்க போகிறோம். இதில் நம்ம பாலக் சேர்த்துறதுனால ரொம்பவும் சாஃப்டாக தாங்க இந்த மாவு இருக்கும். அதனால எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலக் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைக்கி வச்சிருக்கேன். அமுத்துனா கூட ரொம்ப உள்ளுக்கு போகுது, ரொம்ப சாஃப்டா இருக்கு மாவு. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொல்கட்டையை வேக வைக்க போறோம். அதுக்கு இட்லி டெக்ஸா எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மேல அந்த மூடியை வச்சிடறோம். இதுக்கு மேல ஒரு துணி போட போறோம். நான் எப்போதும் ஒரு வேஷ்டி வச்சிருப்பேன், அது யூஸ் பண்ணாம வச்சிருப்பேன். வெறும் இட்லி துணிக்கு மட்டுமே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நான் அந்த துணியை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எந்த துணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த துணி போட்டு இதை வேக வைக்கலாம். புதுசா எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நம்ம கடவுளுக்குன்னு வைக்கிறது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நிறைய அச்சு என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு அச்சுலையும் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அச்சை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா சைட்ல எல்லாம் தேய்ச்சிக்கணும். அப்ப மாவு அதுல ஒட்டாது, ரொம்ப சுலபமா அதுல இருந்து எடுக்க முடியும். பாருங்க, முதல் அச்சுல நான் வச்சு எடுக்கிறேன். வச்சு எடுத்ததும் அதுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு. இதே மாதிரி தான் எல்லா அச்சுலையும் நம்ம செய்ய போறோம். சரி, எங்ககிட்ட அச்சே கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டால், நம்ம கையிலேயே முதல்ல தட்டி எடுப்பாங்க. நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை பிடிச்சி கையில் தட்டிட்டு அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். பாருங்க, நான் நிறைய அச்சில் வச்சு காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் கையிலையும் வச்சு காமிக்கிறேன். கையில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டு கையில் வச்சு தட்ட போகிறோம். தட்டினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வச்சுட்டு
க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் வீட்டில் ஃபோக் இருக்கும். இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு அமுத்துனீங்கன்னா வெளியில் கொஞ்சம் டிசைனாக வரும். அதனால இங்கே பாருங்க நான் எப்படி அமுத்துறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் அமுத்துனீங்கன்னா அச்சே தேவையில்லைங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கூட வைக்கலாம். எல்லா அச்சிலையும் வச்சு நம்ம எடுத்தாச்சு. பாருங்க இத்தனை வெரைட்டி நான் வச்சிருக்கேன். கடையில் ரொம்ப கம்மி தான். ஒரு டைம் வாங்கி வச்சாலே போதும். நம்ம வருஷம் வருஷம் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மோதகம் செஞ்சுட்டு நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சிருக்கேன். அதில் துணியும் போட்டாச்சு. அதுக்குள்ளே நான் இதை வச்சு வேக வைக்க போகிறேன். உங்ககிட்ட இட்லி டெக்ஸா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாருங்க ஒன்று ஒன்றா உள்ளுக்கு வச்சுட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக ரொம்பவும் ஹெல்தியான விநாயகருக்கு பிடிச்சமான பாலக் கார கொண்டக்கடலை கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. சுகர் இருக்கா கவலையே வேண்டாம். இந்த மாதிரி கார கொண்டக்கடலை கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. விநாயகருக்கும் வச்சு சாமி கும்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நீங்கள் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.